ஹாய், குட் மார்னிங். சூப் தயாரிக்க ஒரு துண்டு மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் பொடி கூட சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம் இதை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக. அடுத்து வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன தக்காளி துண்டு இதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கற்பூரவள்ளி இலையை நல்லா பறிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உள்ள கற்பூரவள்ளி இலையை பறித்து கழுவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். அதுவும் போக சளிக்கு வெண்ணெய் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால மறைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு 1 லிட்டர் தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விடணும். ஏற்கனவே நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மிளகு, சீரகம், அதோட மஞ்சள் இருக்குல்ல, அதையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும் ஒரு 10-15 நிமிஷம். இதை நல்லா வடிகட்டிட்டு நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் அல்லது சத்து மாவு இருந்தால் சத்து மாவு சேர்த்துக்கோங்க. நான் கேழ்வரகு மாவு சேர்த்துருக்கேன். கேழ்வரகு மாவு கூட சளிக்கு நல்லது. இதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக வந்து